தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். இருதயத்தின் ஆழம் என்ற தலைப்பில் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம். எசேக்கியா ராஜா தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தேவன் இருதயத்தை பார்ப்பவர். வெளி உலகத்தின் பார்வைக்காக செய்கின்றவைகளை எல்லாம் தேவன் தன்னுடைய கணக்கில் வைப்பது இல்லை. நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் சொல்களுக்கும் பின்பாக நம்முடைய மனதிலே தோன்றின சிந்தனையின் ஆழம் இன்னது என்பதை தேவன் நன்கு அறிந்திருப்பதினால் அதற்கேற்ற பலனை கொடுக்கிறவராக அவர் இருக்கின்றார். அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர். எனவே அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தது போல எசேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது எசேக்கியா ராஜா என்னவெல்லாம் செய்தார் என்றும் அவற்றை எவ்வாறு எல்லாம் செய்தார் என்பதையும் நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. அவற்றில் சிலவற்றை மாத்திரம் நாம் பார்ப்போம். முதலாவது, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். இரண்டாவது, தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தினார். மூன்றாவது, தேவனை அதிகாலமே எழுந்து தேடினார். தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். நான்காவது, தேவனுடைய ஆலயத்தின் மேல் மிகவும் வாஞ்சை உள்ளவராக இருந்தார். ஐந்தாவது, தேவனுக்கு முன்பாக தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் பரிசுத்தம் பண்ணினார். ஆறாவது, தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்துரைத்து தேவனிடத்திலே ஜெபித்தார். ஏழாவது, ஜனங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேவனை பணிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தார். எட்டாவது, தேவனுக்கு உற்சாகத்தோடும் உதாரத்துவத்தோடும் கொடுத்தார். ஒன்பதாவது, எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கின்ற இருதயமுடையவராக இருந்தார். பத்தாவது, தேவன் கொடுத்த யோசனைகளுக்கு எல்லாம் அப்படியே கீழ்ப்படுகிறவராக இருந்தார். இவை எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடும் செய்தபடியினாலே இவை எல்லாமே தேவனுக்கு முன்பாக நன்மையானதாயும் செம்மையானதாயும் உண்மை உள்ளதாயும் இருந்தது. அதனால்தான் அவர் செய்த எல்லாவற்றையும் தேவன் சித்தி பெற வைத்தார். அவர் செய்த எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணினார். ஜனங்கள் எல்லோரும் அவரை புகழும்படியாக செய்தார். அது மட்டுமல்ல, தேவன் அவருக்கு மகா திரளான ஆஸ்தியையும் கொடுத்தார் என்று அந்த அதிகாரத்தின் கடைசியிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எசேக்கியா ராஜாவை ஆசீர்வதித்தது போல தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க மிகவும் பிரியமுள்ளவராகவே இருக்கின்றார். இந்த தேவன் நம்மிடம் உற்று கவனிக்கும் நம்முடைய இருதயத்தின் நிலை அவருடைய பார்வைக்கு செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய முழு இருதயத்தோடும் நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இம்மைக்குரியவர்களாய் இம்மைக்குரிய தேவைகளுக்காக நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் இராமல் நமக்காய் மரிக்க அவர் யோசிக்கவில்லையே என்றும் நம்மை விட அவருக்கு வேறு எதுவுமே முக்கியமானதாக இல்லை என்றும் அவர் நம் நினைவாய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் நம்முடைய மனதிலே ஆழமாக நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நாமும் தேவனிடத்திலே முழு இருதயத்தோடும் அன்பு செலுத்தி அந்த அன்பின் வெளிப்பாடாக எசேக்கியா ராஜா செய்த காரியங்களைப் போல நாமும் தேவனுக்காக என்று செய்து தேவனை மகிமைப்படுத்தி வாழ முடியும். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு நிறைவாய் தருவாராக. ஆமென்.